எப்படி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்று நாம் வணங்குகின்றோமே, அந்த எம்பெருமானையே பயமுறுத்தி எம்மை பேணும் அம்மை கான், எம்மை பேணி வரக்கூடிய இந்த அம்மையை கான், எம்மை பேணி வரக்கூடிய அம்மையை கான் என்று பார்வதிக்கே பாடம் எடுத்து பக்தியால் நடுங்க வைத்த பத்தினி பெருந்தெய்வம் காரைக்கால் அம்மை. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிக்கு பக்கத்துல காரைக்கால் பகுதியில மாங்கனி திருவிழா என்றே ஒன்று உண்டு. அவ்வளவு கோலாகலமாக இருக்கும். அந்த காரைக்கால் அம்மையினுடைய சிறப்பை கொஞ்சம் சிறிது செவிமடுக்க இருக்கின்றோம் நாம். உங்களுக்கு தனதத்தன் ஒரு மிகப்பெரிய வணிகன். அந்த தனதத்தன் செய்த புண்ணியத்தின் பலனாக, ஒட்டுமொத்த புண்ணியத்தின் பலனாக ஒரு மகளாக தோன்றியவள் தான் புனிதவதி. அந்த புனிதவதி இளமை பருவம் எய்திய பிறகு பள்ளிக்கு செல்லும் காலத்தே பொம்மை வைத்து விளையாடவில்லை. மண்ணில் கோயில் கட்டி மரபொம்மைகளில் கூட சுவாமி சிலைகளை வைத்து பூஜை செய்து இளமையிலேயே பக்தி பயிரோடு வளர்ந்த பத்தினி பெருந்தெய்வம் இந்த புனிதவதி, பிற்காலத்தில் காரைக்கால் அம்மை என்று அழைக்கப்பட்டவர்.